அந்த கிருபையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதே இதுல 2ஆம் அதிகாரத்துல 8வது வசனம் நான் படிக்கிறேன். எபிரேயர்ல 2ஆம் அதிகாரத்துல 8வது வசனம், சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமே இல்லை. என்ன செஞ்சாராம்? சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமே இல்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்பட்டிருக்க காணோம். எல்லாத்தையும் கீழ்படுத்திட்டாராம். அதாவது பூமியை இப்போ மோசே கிட்ட சொன்னாரு, நான் உன்னைய பார்வோனுக்கு கடவுளா மாத்துறேன், உன்னை யாருக்கு மாத்துறேன்? பூமிக்கு ஃபுல்லா மாத்தல, பார்வோனுக்கு கடவுளா மாத்துறேன். அப்ப பார்வோனை மோசே ஜெயித்தார். எதனால? தேவன் அந்த அதிகாரத்தை மோசேக்கு கொடுத்தார். இப்போ இங்க மனுபுத்திரனுக்கு இங்க நமக்கு கொடுத்துக்காரு, சகலத்தையும் அவனுக்கு கீழ்படுத்துகிறேன். எப்படி இயேசு சொன்னார் பாருங்க, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்க எல்லா இடத்துலயும் போயிருக்கீங்க, சுவிசேஷத்தை அறிவித்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்னார். எதனால சொன்னாரு? வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்குன்னா அவருடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா? எங்க அப்பாவுக்கு இந்த கிராமம் எங்க அப்பாவுக்கு சொந்தம்னா எனக்கும் சொந்தம். ஹalleluya. எங்க அப்பாவுக்கு இந்த ஊர்னா எனக்கு இந்த ஊர் தான். ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு சகலத்தையும் அவர் பார்த்து கீழ்ப்படுத்திட்டார்னா அவருடைய பிள்ளையாகிய உங்களுக்கும் கீழ்படுத்தி இருக்கிறார். வாய்க்கு கீழ்படுத்தி இருக்கிறார். ஆமென். டெய்லி சொல்லுங்க, வாய் கழிக்கதடி சொல்லுங்க. சொல்ல தான் ஏறும். ஹalleluya. சொல்லுங்க, அப்படியே பேச ஏறும். அப்படியே உங்களை நிரப்பிக்கிட்டே இருக்கும். அந்த வா சத்தியம் உங்களை என்ன செய்யும்? நிரம்பி நிற்கும். நீ வாயை திறந்தாலே அந்த ஊற்றுகள் பாய ஆரம்பிச்சிடும். ஆமென். பாருங்க, அப்போ சொல்ற சகலவற்றையும் அவர் கீழ்படுத்தி இருக்கிறார். சொல்ற ஒரு இடத்துல மனுஷனை நினைக்கிறதுக்கும் சொல்லு பாருங்க, ஒருவன் சாட்சியாக மனுஷனை நீ நினைப்பதற்கும் மனுஷன் குமாரனை நீ விசுவாசிக்க பாத்திரம். உங்களுக்கு போய் இந்த மனுஷனுக்கு போய் இப்படிப்பட்ட அதிகாரத்தை நீங்க கொடுக்கீங்களா அப்படின்னு தேவன் நோக்கி கேட்கிறாங்க. இவ்வளவு, அதாவது சாதாரண ஒரு மண்ணுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தை இங்க கொடுக்கணுமா? அதுதான் தேவனுடைய கிருபை. அதாவது தகுதி இல்லாதவங்களை அவர் தூக்கி வைக்கிறதாங்க அவருடைய கிருபை. பாருங்க, மண்ணின் தன்மையில கடந்த தூக்கி மகிமையில தூக்கி வைக்கிறார், அவருக்கு சமமாக வைக்கிறார். ஹalleluya. இந்த பூமியை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்றார். சகல அதிகாரத்தை என்ன நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, உங்களுக்குள்ள சகல அதிகாரமும் அடங்கி இருக்கிறது. ஆமென். சகல அதிகாரமும் உங்களுக்கு அடங்கி இருக்கிறது. 16 படிங்க, 16 அதெல்லாம் படிக்கிறேன். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கைப்படாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ஆபிரகாமின் சந்ததி யாரு? அதுதான் கிறிஸ்துவின் சந்ததிக்கு அவர் நினைச்சார் கை கொடுத்தார். உதவியாக கை கொடுத்தார். எப்படி? தன்னுடைய குமாரனை கொண்டு அந்த சந்ததியை மீட்டெடுத்தார் அவருடைய ராஜ்யத்துக்கு என்று. ஹalleluya. குமாரனுக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுக்கும். அந்த ராஜ்யத்திலே இந்த சந்ததிகள் தான் இருக்கும். ஆமென். இந்த ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கும். ஹalleluya. ஏனென்றால் தேவன் தன்னுடைய தூதர்களுக்கு கொடுக்காம ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ஹalleluya. நாம் பாக்கியவான்கள். அதனாலதான் சொல்லப்படுற ரட்சிக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். அவருக்கு ஒப்பானவர்கள் யாருமே இல்லை. நான் ஒரே ஒரு 3ல 12 படிங்க. நான் படிக்கிறேன் 3ல. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் தேவனோடு ஒன்றாய் இருக்கிறீங்க. உங்களை தேவனை விட்டு விலகின எது வந்த உலகம்? அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். தேவனை விட்டு உங்களை பிரிக்கணும்னா பாவம் பிரிக்காது, அவிசுவாசம் பிரிச்சிரும். அவிசுவாசம் எதனால வருது? நல்ல யோசிச்சுங்க. இந்த பிரமாண ஊழியர்கள் நான் ஏன் அதிகமா நான் அப்படி பேசுறேன் அப்படின்னா, அங்க அவிசுவாசம் வரும். பிரமாண ஊழியத்துல அவிசுவாசம் 100 பேர் பிரமாண ஊழியத்துல இருக்காங்கன்னா அது 99 பேருக்கு அவிசுவாசம் வரும். அவிசுவாசம் வந்தாலே எங்க பிரிவு உண்டாகுது? தேவனை விட்டு பிரிவு உண்டாகிறது. ஹalleluya. அப்ப விசுவாசம் பூர்ணமா இருக்கணும்னா நாம் புது உடன்படிக்கை கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவர்களா இருக்கணும். ஒன்றாய் இருக்கிறோம், தரித்திருக்கிறோம், ஒரே ஆவிகளா இருக்கிறோம். இணைக்கப்பட்டது நாம்
நாம் வளரணும். சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு போவானால் நமக்கு அவிசுவாசம் வரும்போது தேவனுக்கு நமக்குள்ள என்னது பிரிவினை வருகிறது. அதாவது ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களின் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, எச்சரிக்கையாயிருங்கள். அதனாலதான் அவிசுவாசிகளோடு பழகுறதுல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ரொம்ப டச்சப் வச்சிருக்க கூடாது. அவிசுவாசமா பேசுறவங்க ரொம்ப என்ன செய்ய உறவே வச்சிருக்க கூடாது. உங்கள் இருதயத்தை கலங்க பண்ணி கொண்டே இருக்கும். அவங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் உங்க இருதயத்தை சந்தோஷப்படுத்தாது, கலக்கத்தை உண்டு பண்ணும். ஆனால் உங்களை அழைத்தவர் உண்மையில் ஒருபோது அவர் என்ன செய்வார், விட்டு கொடுக்கவே மாட்டார். ஏனென்றால் உங்களுக்காக விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். உங்களின் ஒருவனும் பாவத்தின் வஞ்சனையிலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். இது ஒவ்வொருத்தரும் என்ன பேசி கொண்டிருங்க. அவிசுவாசம் வந்துடக்கூடாது. அவிசுவாசம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஒருத்தர் பேசும்பொழுது விசுவாசத்தை பேசுங்க. ஹல்லேலூயா. சொந்த கதை சோக கதை எல்லாம் அதாவது புறம்பத்திலுங்க. இதை நீங்க பேசும்பொழுது அது நன்மையாய் உங்களுக்கு முடியும். உங்களுக்கு இந்த பூமிக்குரியது எல்லாமே நன்மையாய் முடிந்திருக்கும். தேவ தூதர்கள் எல்லாமே உங்களுக்கு அப்படி சந்தோஷ நிறைவாயிருக்கும்படி எல்லாவற்றையும் நீங்க பார்க்கும்போது உங்க கண்கள் ஆச்சரியப்படுவதற்கு கர்த்தரை செய்வார். அதற்காக தூதர்களை வச்சிருக்கிறார். நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடு. சத்தியத்தை அறிந்தவர்கள் சத்தியத்தை தரித்துக் கொள்ளுங்கள். அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்க, அவருடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து யார்? அவர் ஒரு மதவாதி இல்லை. அவர் நமக்காக நம்மளை மீட்டெடுக்க வந்திருக்கிறார். ஆதாம் மூலமாய் மரித்தவர் அவர் மூலமாய் பிழைக்க அவர் வந்திருக்கிறார். சொல்ல ஆரம்பிங்க. வியாதிஸ் மேல கை வைங்க, சுஸ்தமாவார்கள். கை வைத்து பேசுங்க, இந்த நோய் இருக்காதுன்னு சொல்லுங்க. அவ்வளவுதான். ஹல்லேலூயா. வியாதியத்துல நீங்க என்ன செய்யுங்க. எங்கேயாவது போறீங்க அப்படின்னா யாரையாவது கூட்டிட்டு எங்கேயாவது போறீங்க, நாங்க யாராவது நோய் வந்தா நீங்க சொல்லுங்க. பார்த்து பரிதாபப்பட்டுறாங்க. உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதை முதல்ல நம்பி கொள்ளுங்க. அந்த அதிகாரம் என்ன வியாதி அப்படின்னு சொன்னாங்க, அதை வச்சு அதை சொல்லி இயேசு நாமத்துல அது வெளியே போகும். அவ்வளவுதான். சரி, ஹல்லேலூயா. சொல்லிட்டு வந்துருங்க. ஆமென். நீங்க சொல்ல பழகுங்க. இதை நீங்க முயற்சி பழகுங்க. போற இடத்துல யாராவது அப்படி இருந்தா முயற்சி பண்ணுங்க. கர்த்தர் அதுல உங்களை வளர்த்து விசுவாசத்தை மேல உறுதியா வல்லவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஹல்லேலூயா. முயற்சி பண்ணுங்க. அப்போ சொல்றாரு, ஆண்டவரை விட்டு விலகுற பொல்லாத இது என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. 14 நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை முடிவு பெறுவதை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் கிறிஸ்துவினிடத்திலே பங்குள்ளவர்களாய் இருப்போம். உறுதியாய் அவரே பற்றி கொண்டிருப்போமானால், அவரே தரித்து கொண்டிருப்போமானால், கிறிஸ்துவே எனக்கு ஜீவன், நானும் இயேசுவும் ஒன்றாய் இருக்கிறோம். தினமும் சொல்லுங்க. உங்க சிந்தையில அது உறுதியாக்கப்படட்டும். தினமும் நீங்க காலையில உங்க ஜெபத்துல தினமும் சொல்லுங்க, நானும் என் கணவன் ஒரே மாம்சமா இருக்கிறோம். நானும் இயேசு கிறிஸ்து ஒன்றாய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிதா ஒன்றாய் இருக்கிற போல நானும் இயேசு கிறிஸ்து ஒன்றாய் இருக்கிறோம். ஒருவராலும் எங்களை பிரிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ஆவி எனக்குள்ளே இருக்கிறது. அவர் வருவரையிலும் அவர் என்னை காத்துக் கொள்வார் என்பதை நீங்கள் தினமும் பேச ஆரம்பிங்கள். அது அப்படியே உங்களுக்குள்ள அப்படியே பதிஞ்சிரட்டும், நம்புறமா பதிஞ்சிரட்டும். சிலர் நீங்க உறுதியா சொல்றீங்களா, எந்த கூட்டத்துல இதுதான் எங்க அப்பா, நீங்க உறுதியா சொல்றீங்களா, எதனால சொல்றீங்க? உங்க அப்பான்றது உங்களுக்கு மனதை உறுதியாய் பதிஞ்சிட்டு. ஹல்லேலூயா. எங்கன்னாலும் நீங்க சொல்லுவீங்க எங்க அப்பா அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஏன்னா எங்க அப்பாவா அப்படி இருக்க மாட்டீங்க. நீங்க இதெல்லாம் பேச 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 உங்களுக்கு உறுதியாயிடும். உங்க தன்மை உங்க சிந்தையில உறுதித்தன்மை உண்டாயிடும். விசுவாசம் உங்க எல்லைக்குள்ளே வர முடியாது. இந்த கலங்கி கொண்டிருக்காங்க, அவிசுவாசத்திலே கலங்கி கொண்டிருக்காங்க. அவங்க ஏன்னா அது பிரிவினை. தேவனுக்கும் மனுஷனுக்கும் தேவனுக்கும் பிள்ளைகளுக்கு என்ன செய்யுது, பிரிவினைகள் உண்டாகிறது. அதுல என்ன சொன்னோம், நீக்கப்படும். 18-19 இந்த ஒன்று படிச்சு முடிச்சிருவோம். நான் படிக்கிறேன். 3ஆம் அதிகாரத்தில் 18-19. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலை பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியாதவர்களை சொன்னார். இளைப்பாறுதல் நினைச்ச மாட்டான், பிரவேசிக்க மாட்டான். என்னுடைய ராஜ்யம் நினைச்ச மாட்டான், பிரவேசிக்க. யாரு சொன்னாரு? கீழ்ப்படியாதவர்களை. இன்றைக்கு இந்த சுவிசேஷத்தை கீழ்ப்படியாதவர்கள் இளைப்பாறுதலில் பிரவேசிக்க முடியாது. ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்களிடத்தில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோமே. நம்ம கண்ணும் நம்ம இந்த புத்தகத்துல நியாயப்பிரமாணத்தில் உள்ளவங்க நம்ம பார்க்கிறோம். இனி வரப்போற காலங்களை கூட நம்ம நமக்கு முன்னாடி இருந்தவங்கள பார்க்கிறோம். 40 வருஷம் எத்தனை பேர் மரிச்சாங்க? எதனால மரிச்சாங்க? ஏன் கானானுக்கு போக முடியல? அவிசுவாசத்தினாலே. இன்றைக்கு பரலோக ராஜ்யத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி எல்லோரும் வர வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்துவை எல்லாருக்காகவும் பலியாக கொடுத்து
இன்னைக்கு விசுவாசத்தில் யாவரும் என்னுடைய ராஜ்யத்தில் வருவார் என்று சொல்லுகிறாரு. இன்னைக்கும் அவிசுவாசத்துல இருந்தா தண்டனைக்கு தப்ப முடியுமா? தப்ப முடியாது. அல்லேலூயா. அன்றைக்கு அவர்கள் இளைப்பாறுதல்ல கீழ்ப்படியாதனால பிரவேசிக்க முடியல. இன்றைக்கு அவிசுவாசத்தினால அவர்கள் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக தேவனை விட்டு பிரியறவங்க யார்? பாவத்தினால, அவிசுவாசத்தினால். தேவன் சொன்னதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. தேவனுடைய சத்தியத்தை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. நானா அப்படின்னு நினைக்கிறாங்க. நானா, எனக்கு அந்த தகுதி இருக்கா அப்படின்னு நினைக்கிறாங்க. அது உன்னுடைய தகுதி அல்ல. உன்னுடைய தகுதியே தேவனுடைய தகுதி. எனக்கு இதை செய்வதற்கு தகுதி இருக்குதா? எனக்கு அவனுடைய வியாதிகளை ஜெபிக்க தகுதி இருக்கா? எனக்கு இந்த தரித்திரத்தை மாற்ற தகுதி இருக்கா? நான் இப்படி ஆசீர்வாதமா இருக்க எனக்கு தகுதி இருக்கா என்பது அவிசுவாசம். அவன் சுய நீதியை நினைத்துக் கொண்டிருக்கிறான். நம்மளோ தேவனுடைய நீதி நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நமக்காக ஒரு விளக்கரையும் செலுத்தப்பட்டிருக்கிறது. நான் இப்படி எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடைய இருக்க வேண்டும் என்பதற்காக எனக்காக ஒரு விளக்கரையும் செலுத்தப்பட்டிருக்கிறதை நாம் விசுவாசிக்கிறோம். ஆனபடினால் நாம் இளைப்பாறுதலே இருக்கிறோம். எல்லாவற்றையும் சுதந்திரிக்கிறோம். தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அன்றைக்கும் பிசாசு எப்படிதான் இது பண்ணா? மைண்ட தான் என்ன செஞ்சான்? ஆதாம சிந்தைகளை மாற்ற ஆரம்பிச்சாங்க. இயேசு அதை ஜெயிச்சார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளையாகி நம்மளும் நினைச்சிடும். சிந்தையில என்னத்தை அவிசுவாசத்தை கொண்டாலும் ஒருபோது நீங்கள் அதற்கு இடம் கொடுக்காதீங்க. தேவனை விட்டு விலகிறதுக்கு ஏதுவான எந்த வார்த்தையா இருந்தாலும் அது கோடி மடங்கு நன்மை போல இருந்தாலும் நீங்கள் அதை விட்டு விலகுங்கள். அல்லேலூயா. அதை சீ என்று ஒதுக்குங்கள். அது யாராக இருந்தாலும் பரவாயில்லை. ஆமென். உங்கள் ஜீவன் விலையேறப்பட்டது. உங்களுக்காய் சிந்தப்பட்ட ரத்தம் விலையேறப்பட்டது. உங்களுக்காக தன்னை ஒப்பு கொடுத்தவர் விலையேறப்பட்டவர். அவரை ஒருபோதும் அற்பமாய் நினைக்காதீர்கள். அற்பமான ஒரு காரியத்துக்காக அசாதாரணமான காரியங்களை நீங்கள் விட்டு விடாதீர்கள். நான் உங்களுக்காக நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நீ கொண்டு வந்திருக்கிறதுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவர்களுக்கு எந்த அவிசுவாசம் வராதபடி இயேசு நாமத்தில் புறம்பாக்கி போடுகிறேன். எல்லா அவிசுவாசங்களையும் புறம்பாக்கி போடுகிறேன். ஆண்டவரே, இதோ இவர்களுக்கு எல்லாத்திலும் சம்பூர்ணமுடையவர்களாக இருக்கும்படியா ஆண்டவரே, இன்றைக்கும் ஆண்டவரே எதை இழந்த இடத்துல வந்திருக்கிறாங்களோ ஆண்டவரே 100 மடங்காய் பெற்றுக் கொள்வார்களாக. எந்த ஜீவ ஊற்றை இவர் மேல் அனுப்புகிறேன். ஆண்டவரே, இவர்கள் எந்த ஆத்மால எந்த வேதனை இருக்கிறதோ அந்த வேதனைகள் மாறுபடியான ஒரு அற்புதங்கள் ஒரு வாழ்க்கை நடப்பதாக, இன்றைக்கு நடப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் நான் அனுப்புகிறேன். ஆண்டவரே, ஏதாவது ஒரு சரீர வியாதிகள் இருக்குமானால், ஒருவேளை உங்கள் குடும்பங்களிலே ஆண்டவரே வியாதிகள் இருக்குமானால், இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் அந்த வியாதிகளை மாறுபடி கடிந்து கொள்ளுகிறேன். சுகத்தை அவர்களுக்கு அனுப்புகிறேன். தரித்திரத்தை இயேசு நாமத்தில் வெளியேற்றி ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு அனுப்புகிறேன். அவிசுவாசத்தை மாற்றி சீவரங்களுக்கு அனுப்புகிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி. இவர்கள் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமுடையவர்களாக இருப்பார்களா? உங்களுடைய பிள்ளைங்கிறத இந்த பூமியிலே நிரூபிக்கப்படுவார்களா? தேவன் நம்முடைய ஆவியை நம் ஒவ்வொருக்கும் தந்தனின் காலத்திலே அறிந்து உணரக்கூடிய இருதயத்தை தேவன் இன்றைக்கு கொடுக்கிறதுக்காக இவங்க மூலமாக ஆண்டவரே கிராம பட்டணங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதா? குடும்பங்கள், சந்ததிகள், சபைகள் ஆசீர்வதிக்கப்படுவதா? தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி ஆண்டவரே